சாப்பிட்டியாம்மா? மாத்திரை எல்லாம் போட்டீங்களா அத்தை? இன்னும் இல்லையா? ஏய் கண்மணி, அம்மாவுக்கு மாத்திரையை டைமுக்கு கொடுக்காம அவங்கள தூங்க வைக்காம நீ என்ன பண்ணிட்டு இருக்க? கேக்குறேன்ல, பதில் சொல்ல மாட்டியா? இல்ல, அத்தையோட 3 வேளை மாத்திரையும் ஒன்னா கலந்துருக்கு. குடுக்கறப்போ ஒன்னொன்னா எடுத்து பார்க்க கஷ்டமா இருக்கு. அதான் அந்தந்த வேலைக்கான மாத்திரையை தனித்தனியா பிரிச்சு வச்சா வசதியா இருக்கும்னு அதை பிரிச்சு போட்டுட்டு இருக்கேன். பார்த்து கவனமா குடு. அப்புறம் மாத்திரைய மாத்தி கீத்தி ஏதாவது கொடுத்து தொலைச்சிட போற. அத நீங்க எனக்கு சொல்ல வேண்டாம். அவங்கள எப்படி கவனமா பாத்துக்கணும்னு எனக்கு தெரியும். ஒரு எச்சரிக்கைக்காக சொன்னா எப்படி மூஞ்ச காட்டுற பாருங்க அண்ணி. ஏன் கண்மணி, அவ நல்லதுக்கு தானே சொல்றா. எங்க அம்மா என்ன உனக்கு மட்டும் தான் அத்தையா? அவளுக்கும் அத்தை தானே. உனக்கு முன்னாடி இந்த வீட்டுக்குள்ள வந்தவ இவ. எங்க அம்மா மேல இவளுக்கு அக்கறை இருக்காதா? என்னமோ உனக்கு மட்டும்தான் எங்க அம்மாவை பாத்துக்க தெரிய மாதிரி பேசிட்டு இருக்க. நீங்களே பாத்துக்கிறதா இருந்தாலும் எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்ல. அத்தையை நான் கவனிச்சுக்கிட்டா அவங்க குணமாகறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு டாக்டர் தான் சொன்னாங்க. அந்த ஒரு விஷயத்துக்காக ஒரு மனிதாபிமான அடிப்படையில தான் நான் இங்க இருக்கேன். வேண்டான்னு நினைச்சா அது உங்க தம்பி கிட்டயும் பாட்டி கிட்டயும் பேசுங்க. அவங்க சொன்னா நான் இப்பவே கூட போயிடுறேன். வாய் திறக்கிறீங்களா? மாத்திரை போடணும். என்னாச்சு? எதுக்கு வேண்டாங்கிறீங்க? இது எப்பவும் போடுற மாத்திரை தானே அத்தை. இன்னைக்கு இப்படி பண்றீங்க? ஒழுங்கா போட்டுக்கோங்க. இத போட்டாதான் உங்களுக்கு தூக்கமே வரும். வாய் திறங்க, வாய் திறங்க அத்தை. ஏன் இப்படி பிரச்சனை பண்றீங்க? என்ன பிரச்சனைங்க? என்னாச்சு? தெரியல பாட்டி. அத்தைக்கு ஏதோ தப்பான மாத்திரையை கொடுக்கறான்னு நினைக்கிறேன். அவங்க பயந்து போய் அத போட்டுக்க மாட்டேன்னு அடம் பிடிச்சாங்க. இவதான் ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி அத போட போனா பாட்டி. ஏங்க, ஏன் இப்படி அபாண்டமா பேசுறீங்க? அவங்களுக்கு எப்படி நான் தப்பான மாத்திரையை கொடுப்பேன்? டாக்டர் எழுதி கொடுத்ததுதான் பார்த்து பார்த்து கொடுத்துட்டு இருக்கேன். அனாவசியமா என் மேல தப்பா சொல்லாதீங்க. அப்ப ஏன் நீ போட இருந்த மாத்திரையை பார்த்து எங்க அம்மா அவ்வளவு பயந்து நடுங்குறாங்க? அவங்களுக்கு இன்னும் அந்த பாதிப்பு இருக்கு. அவங்க எப்போ எதுக்கு பயப்படுறாங்கன்னு யாராலையும் சொல்ல முடியாது. அவங்க பயத்துக்கும் இந்த மாத்திரைக்கும் ஒரு சம்பந்தமும் இல்ல. ஓ, நீ சொன்னா அத நாங்க அப்படியே நம்பிடணுமா? சரி, முதல்ல டாக்டர் கொடுத்த பிரிஸ்கிரிப்ஷன் எங்க இருக்கு? அவங்க எழுதுனது என்ன, நீ கொடுத்தது என்னன்னு நாங்களும் பாக்குறோம். அப்போ ஏன் மேல நம்பிக்கை இல்லையா? அதை செக் பண்ணி பார்த்துட்டு அப்புறமா சொல்றேன்.